ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்துக்கும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம். இன்று மக்கள் பணத்தை அரசியல்வாதிகள் சேமித்து வைத்தது போன்று அன்று நாட்டு அரசன் சேமித்த பொருள்களை ஏழை பூசாரிக்கு கொடுக்க இறைவன் நடத்திய நாடகத்தை குற்றம் என்று சொன்னான் நக்கீரன். இயற்கையை உணராதவன் ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடாது என இறைவன் நக்கீரனை அழித்தார். அதேபோன்று காந்தியடிகளுக்கு 4 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை பெண் பித்தனாக மாறினார். மனவேதனையுடன் காந்தி வீட்டை விட்டு வெளிவந்து தனித்து வாழ்ந்தபோது அதுபோன்ற சம்பவம் இனி நடக்கக்கூடாது இருக்க பல வழிபாதைகளை அறிந்த பிறகு ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் இணைந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய நினைத்தார். கடைசியில் என்ன ஆயிற்று? நாட்டு மக்களுக்காக உயிரை துறந்தார். இருந்தாலும் நீதி தேவன் இறைவன் தெய்வ சட்டத்தின் வழியில் பாவ புண்ணியம் அவ்வழியில் ஜவஹர்லால் வம்சத்தில் சோதனை. அன்று இந்திரா காந்தி தந்தைக்கு எதிரானவரை காதலித்து வந்ததில் சிறைவாசகம் அடைந்தார். இடையில் இந்திரா காந்தி சிறிய மகன் சஞ்சீவ் காந்தி விமானத்தில் மரணமடைந்தார். அதேபோன்று நம் தமிழ்நாட்டில் கலைஞர் அறியாமல் செய்த குற்றத்தை கண்ட மூத்த மகன் மு.க. முத்து உறவு முறித்து தனித்து வாழ்கிறார். அம்மா ஜெயலலிதா பிராமணர் குலத்தில் பிறந்து அசுர குலத்து பெண்ணுடன் சேர்ந்து திருமணத்தில் பல ஆயிரம் உயிர்களை கொன்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற அம்மா ஜெயலலிதா தெய்வ சட்டத்தில் பாவம் என்ற பாதையில் அவர் பாவம் என்ற பாதையில் உயிர் துறக்க நேரிட்டது. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு பாவத்தை சேர்த்து கொண்டு இதுவரை உலகம் இயக்கமாகியது. அதில் இறைவன் அதுக்கேற்ற வழிபாதைகளை மனிதர் வழிகளிலே செய்து வந்தார். இனி பூமியில் இடைவெளி குறைவது காரணமாக கொரோனா என்ற நோயை இறைவன் கொண்டு வந்தும் எந்த அரசியல்வாதியும் திருந்தவில்லை. மீண்டும் அதே பாதையில் குற்றத்தை நோக்கி செல்கிறார்கள். ஆதலால் இறைவன் இனி பூமி நிலையை கருதி உங்களை திருத்த முயற்சிக்கிறார். அதை உற்று கவனியுங்கள். கடல் நீர் குடிநீர் ஆக்குவது தவறில்லை. அது எங்கு செய்ய வேண்டும்? குடிநீருக்கு வழியில்லாத நாட்டில் அந்த கருவிகளை அமைத்து குடிநீர் செய்வது தவறில்லை. ஆனால் நம் தமிழ்நாட்டில் அவ்வப்போது இறைவன் அருளால் மழை பொய்து வரும் நேரத்தில் இன்று இவர் பெயர் புகழ் வாங்குவதற்காகவும் மக்களுக்கு நன்மை செய்வது போல் நடிப்பதற்காகவும் இவர் பல ஆயிரம் லட்சம் பணத்தை செலவைத்து கருவிகளை கொண்டு கடல் நீர் குடிநீர் ஆக்குவதாக இவர் பெருமை சேர்த்து வருகிறார். இதனால் இறைவனுக்கு சிரமம் ஆகிறது. காரணம் இது இவர் செய்யும் செயல் அதர்ம செயல் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கிறார். இடமறிந்து பேசு, நடமறிந்து பேசு, நாடறிந்து பேசு, முகமறிந்து பேசும் என்று ஒரு பழமொழி உள்ளது. அவ்வாறு இந்த நாட்டில் என்ன குறை இருக்கிறது? ஏன் இந்த வழிபாடு என்ற குற்றச்சாட்டில் இறைவன் கொண்டு வருகிறார். காரணம் இவருடைய விதி பயணம் முடிவதற்காக இந்த செயலை ஈடுபடுகிறார் என்று எங்கள் மனதில் தோன்றுகிறது. இறைவனுடைய கணக்கு என்னவென்று இதன் பிறகுதான் தெரியும். ஆகையால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இனி பொதுமக்கள் பணத்தை சேமித்து வைப்பது மிக தவறு. அவர் பணத்தை அவரிடமே சேர்த்து வைக்கவே இறைவன் அவ்வப்போது உங்களுக்கு சிக்கலான செயலை கொண்டு வருகிறார். அதிலும் நீங்கள்
உங்கள் சேமித்த பணத்தை செலவழிக்காமல் அயல் நாட்டில் மக்களை அடகு வைத்து பணத்தை வாங்கி செலவழிக்கிறீர்கள். இந்த உரிமை எந்த சட்டத்தில் எய்து வைத்துள்ளது என்று இறைவன் கேள்வி எழுப்புகிறார். இதற்கு உங்கள் பதில் என்ன? உங்கள் பதில் என்ன? எந்த சட்டத்தில் உள்ளது? யார் இந்த உரிமை உங்களுக்கு தந்தது என்று இறைவன் கேட்கும் கேள்விக்கு உங்கள் பதிலை அரங்கேற்ற வேண்டும். மக்கள் முன் அரங்கேற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டு இந்த உலகத்திற்கு விடுதலை கிடைக்கும். இனி பூமியில் இறைவழிவுடன் மக்கள் அன்புடன் வாழ வழி கிடைக்கும் என்று இறைவன் உணர்ந்தறிந்த உண்மையை கூறுகிறார். நன்கு ஆய்ந்து சிந்தித்து செயல்படுங்கள். நாளை உரைக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.